திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த 10 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகும் வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக நிச்சயமாக தங்களுக்கு தான் வேண்டும்னு ஆரம்பத்தில் இருந்தே கேட்டுட்டு வந்த விருதாச்சலம் தொகுதியை வாங்கியிருக்காங்க. அதில் பிரேமலதா அவர்களை களம் காண்கிறார். விஜயகாந்த் அவர்கள் கடந்த காலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் தேமுதிகவுக்கு எப்பயுமே விருதாச்சலம் தொகுதி மீது உண்டு. ஸோ அந்த வகையில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுறார் பிரேமலதா விஜயகாந்த். தொடர்ந்து 10 பேரோட பட்டியலும் வெளியாகியிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன, அவங்களுடைய பின்னணி என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில 10 தொகுதிகளுக்கான வேட்பாளரை தேமுதிக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. விருதாச்சலம் தொகுதி தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்குகிறார். தேமுதிகவின் மறைந்த நிறுவன தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதி, அந்த தொகுதியில இப்ப பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்குகிறார் அப்படிங்கிறத முக்கிய செய்தியா பாக்குறோம். விருதுநகர் தொகுதியில விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் அவர் போட்டியிடுகிறார். தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில போட்டியிடக்கூடியதை பார்க்க முடிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில தான் விஜய பிரபாகரன் போட்டியிட்டு இருந்தார். 2வது இடம் கூட வந்திருந்தார். கடுமையான போட்டியை எதிரணி வேட்பாளர் கொடுத்திருந்த நிலையில இப்ப சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தியா பார்க்க முடிகிறது. தருமபுரி தொகுதியில தேமுதிகவின் அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன் களமிறங்குகிறார்ங்கிற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அழகாபுரம் மோகன்ராஜ் அவருக்கு தேமுதிக வாய்ப்பு கொடுத்திருக்கு, அதை பார்க்க முடிகிறது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில தேமுதிகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் போட்டியிடுகிறார். தேமுதிக தலைமை ஓமலூர் தொகுதிக்கு இளங்கோவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மயிலும் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் தேமுதிக சார்பில் களமிறங்குகிறார், அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அனகை முருகேசன், இவர் முன்னாள் எம்எல்ஏ தேமுதிக 2011 எதிர்கட்சியா இருந்தப்ப எம்எல்ஏவாக இருந்த பலருக்கும் தேமுதிக மறுபடியும் வாய்ப்பு அளிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில தான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில அனகை முருகேசன் வேட்பாளராக களமிறங்குகிறார். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில தேமுதிகவின் திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி களமிறங்குகிறார், அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில பிரதாப் போட்டியிடுகிறார். பிரதாப்பை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலராக இருக்கிறார். பிரதாப்புக்கு குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தேமுதிக தலைமை கொடுத்திருக்கிறது. போலூர் சட்டமன்ற தொகுதியில தேமுதிக சார்பில் சரவணன் களமிறங்குகிறார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சார்பில் சரவணனுக்கு போலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தேமுதிக தலைமை அறிவிச்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது விருதாச்சலம் தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்குகிறார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது இதுல நம்ம முக்கியமான ஒரு பட்டியலா பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.